என்னோட கீழுறுப்பு செவக்க செவக்க அடிச்சாரு. பிரபல நடிகை பரபரப்பு புகார். மலையாள சினிமாவுல ரொம்ப காலமாவே பிரபலமா இருந்துட்டு வரக்கூடிய நடிகைகள்ல முக்கியமானவங்க நடிகை ஸ்வேதா மேனன். 1991வது வருஷம் வெளியான அனஸ்வரம் அப்படிங்கிற படத்தின் மூலமா இவங்க முதன் முதலா மலையாள சினிமாவுல அறிமுகமானாங்க. அதுக்கு பின்னாடி மலையாளத்துல அதிகமான வாய்ப்புகள பெற்ற அவங்க, தொடர்ந்து ஹிந்தி சினிமாவிலயும் வாய்ப்புகள பெற ஆரம்பிச்சாங்க. பிருத்வி அப்படிங்கிற படத்துல முதன் முதலா லக்கி அப்படிங்கிற கதாபாத்திரத்துல ஹிந்தி சினிமாவுல அறிமுகமானாங்க. பொதுவாவே அந்த காலகட்டத்துல தென்னிந்திய நடிகைகள் அவ்வளவு எளிதா பாலிவுட் சினிமாவுல வாய்ப்புகள வாங்கிட முடியாது. ஏன்னா, தென்னிந்திய சினிமாவ விடவும் பாலிவுட் சினிமா அப்போ நல்ல வளர்ச்சிய கண்டிருந்தது. அதுலயும் மலையாள சினிமா தென்னிந்திய சினிமாவிலேயே ரொம்பவும் குறைவான அளவுல தான் வரவேற்பு பெற்றிருந்தது. இருந்தாலும் கூட நடிகை ஸ்வேதா மேனன் தன்னுடைய தனிப்பட்ட நடிப்பின் காரணமா ஹிந்தியில சினிமா வாய்ப்ப பெற்றாங்க. அதுக்கப்புறமா ஹிந்தியில படங்கள்ல நடிக்க ஆரம்பிச்சாங்க. மலையாளத்த விடவும் அவங்களுக்கு ஹிந்தியில தான் அதிகமான பட வாய்ப்புகள் வர ஆரம்பிச்சது. ஒரு அளவுக்கு மேல அவங்களுக்கு வாய்ப்புகள் குறைய ஆரம்பிச்சப்போ, தொடர்ந்து கவர்ச்சியா நடிக்க ஆரம்பிச்சாங்க ஸ்வேதா மேனன். அதுக்கப்புறமா அவங்களோட கவர்ச்சி நடிப்புக்கு எக்கச்சக்கமான வரவேற்புகள் கிடைக்க ஆரம்பிச்சது. அதுக்கப்புறமா ஹிந்தி, தெலுங்கு அப்படின்னு 2 மொழியிலயும் இன்னமும் நடிச்சுட்டு வராங்க நடிகை ஸ்வேதா மேனன். தமிழ்ல கூட அவங்க சாது மிரண்டால், சிநேகிதியே, நான் அவனில்லை 2, இணையதளம் மாதிரியான படங்கள்ல நடிச்சிருக்காங்க. இப்போ 50 வயச கடந்திருக்கக்கூடிய ஸ்வேதா மேனன் இன்னும் கூட நிறைய படங்கள்ல கவர்ச்சியா நடிச்சுட்டு வராங்க. இதுக்கு நடுவுல சமீபத்திய பேட்டி ஒண்ணுல பேசின ஸ்வேதா மேனன் சொல்லும்போது, ரதினிர் வேதம் அப்படிங்கிற படத்துல கிளைமேக்ஸ் காட்சியில நடிக்கும்போது அவங்களுக்கு நடந்த நிகழ்வுகள பத்தி பகிர்ந்திருக்காங்க. கிளைமேக்ஸ் காட்சி எடுக்கும்போது நடிகர் அவங்களோட பின்புறத்துல அடிக்கிறது மாதிரி காட்சி படமாக்கப்பட்டிருக்கு. அப்போ அந்த காட்சிய 25 தடவ ரீடேக் எடுத்து நடிச்சிருக்காங்க. இதனால கடுப்பான நடிகை இயக்குனர் கிட்ட போயி, "இவரு அடிச்சு அடிச்சு என்னோட இடம் செவந்தே போச்சு" அப்படின்னு கோபமா சொல்லியிருக்காங்க. இந்த விஷயத்த நடிகை தன்னோட பேட்டியில சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த பேட்டி சமூக வலைதளத்துல ட்ரெண்ட் ஆயிட்டு வருது. உத்தமபுத்திரன் படத்துல நடிச்ச நடிகையோட பொண்ணு சுப்ரிதா இப்போ வெளியிட்டிருக்கக்கூடிய போட்டோக்கள் இணையம் எங்கும் பரபரப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில இணையதளவாசிகள் மத்தியில ஃபேமஸா பேசப்படுது. இதுக்கப்புறமா இந்த புகைப்படங்கள் ஒன்னொன்னும் சமூக ஊடக பயனாளர்களோட மத்தியில கவனத்தை ஈர்த்து வர்றதோட மட்டும் இல்லாம, எதிர்காலத்துல ஒரு மிகப்பெரிய நட்சத்திரமா வர்றதுக்குரிய அத்தனை அம்சங்களும் இவங்களுக்கு இருக்குது அப்படின்னு பேச வச்சிருக்கு. இன்னைக்கு இருக்கக்கூடிய நடிகைகளோட பொண்ணுங்க நிறைய பேர் இப்படிதான் சமூக ஊடகங்கள்ல தன்னோட அம்மாவை மிஞ்சக்கூடிய அளவுக்கு அழகுல மிளறதோட மட்டும் இல்லாம, எல்லாரையும் திக்குமுக்காட வைக்கக்கூடிய வகையில இருக்குது அப்படின்னே சொல்லலாம். பிரபல தெலுங்கு திரைப்பட குணச்சித்திர நடிகையான சுரேகா வாணி தமிழ்ல தனுஷ் நடிப்புல வெளிவந்த உத்தமபுத்திரன் படத்தின் மூலமா தமிழ் திரையுலகத்துக்கு என்ட்ரி கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க தெய்வ திருமகள், காதலில் சொதப்புவது எப்படி, ஜில்லா, மெர்சல், விஸ்வாசம், மாஸ்டர் அப்படின்னு பல படங்கள்ல நடிச்சு அசத்தியிருக்காங்க. இதுக்கப்புறமா இவங்களுக்கு அப்படின்னு ஒரு தனி ரசிகர் பட்டாளமே இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இப்போ சமூக வலைதள பக்கத்துல இவங்களோட பொண்ணு வெளியிட்டிருக்கக்கூடிய புகைப்படங்கள் ஒன்னொன்னும் ரசிகர்கள் மத்தியில பேசுபொருளா மாறி இருக்கு. அது மட்டும் இல்லாம தன்னோட பொண்ணோட இணைஞ்சு சில வீடியோக்களையும் வெளியிட்டு ரசிகர்கள கவர்ந்திருக்காங்க. அந்த வகையில இப்ப இவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய புகைப்படத்த பார்த்து ரசிகர்கள் எல்லாருமே ஜொல்லு விடக்கூடிய வகையில இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த புகைப்படத்துல முன்னழகு மட்டும் இல்லாம, பின்னழகும் எடுப்பா தெரியக்கூடிய வகையில புகைப்படங்கள வெளியிட்டிருக்காங்க. செல்ஃபி எடுக்கக்கூடிய வகையில நெறைய ஆங்கிள்ல புகைப்படத்த வெளியிட்டு ரசிகர்கள ரணகளப்படுத்தி இருக்கக்கூடிய இவங்க புகைப்படங்கள் ஒன்னொன்னும் இணையத்துல வேகமா பரவி வர்றதோட மட்டும் இல்லாம, இணையதளவாசிகள கொல்லாம கொன்னுகிட்டு இருக்கு.